லைஃப் அட் 30s. நம்ம வந்து சின்ன வயசுல நல்லா படிச்சு ஓடி ஆடி விளையாண்டு அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போய் நம்ம சொந்த காசுல நமக்கு வேணுங்கிறத வாங்கிட்டு அம்மா அப்பாவுக்கு அந்த மாதிரிலாம் கொஞ்சம் நல்லா செலவு பண்ணிட்டு கல்யாணம் பண்ணி குழந்தைங்களாம் ஆனதுக்கப்புறம் லைஃப் வந்து வேற மாதிரி மாறிடும். வீட்டை பார்த்துக்க குழந்தைங்க பார்த்துக்க ஒரு கெரியர் பிரேக் எடுப்போம். அந்த கெரியர் பிரேக் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இது எல்லாமே முடிஞ்சு 20ஸ்லாம் முடிஞ்சு லைஃப் வந்து 30s டச் பண்ணும். லைக் 30க்குள்ள என்ற அப்போ எங்க இருந்து ஒரு ரியலைசேஷனோ இல்ல ஒரு சோகமோ நம்மளை வந்து காத்து மாதிரி தாக்கும், புயல் மாதிரி தாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. பட் ஏதோ ஒன்று நம்ம இழந்துட்டோமா, இல்லை நம்ம சாதிச்சிட்டோமா, இல்லை நம்ம மட்டும் பின்தங்கி இருக்கோமா அப்படின்னு ஏகப்பட்ட குழப்பத்துல இருக்கோம். அதே குழப்பத்துல தான் நானும் இருந்தேன். 30s ஆகி இப்போ ஒரு 6-7 months ஆச்சு எனக்கு. அதுல எனக்குலாம் வந்து சோஷியல் ஆங்ஸைட்டி வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா சின்ன வயசுல நான்லாம் தப்புன்னு அப்படி மாதிரி ஒரு ஆளா இருந்துட்டு வளர்ந்ததுக்கு அப்புறம் ஹவுஸ் ஒய்ஃப் இருந்தேன். என்னடா வீட்டுக்குள்ளேயே இருக்கோம், எல்லாரும் வெளியே இருக்காங்க, நம்ம தப்பு பண்ணிட்டோமா லைஃப்ல, அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் நமக்குள்ளேயே வரும். பட் அதை தாண்டி வந்துட்டு ஓகே, லெட்ஸ் டேக் இட் ஸ்லோ, லெட்ஸ் டேக் இட் ஒன் அட் அ டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்ல வந்திருக்கோம். லைக் ஒன் அட் அ டைம் அப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான்லாம் பாத்தீங்கன்னா சுத்தமா எஸ்தட்டிக் கிடையாது. எனக்கு வந்து டான்ஸ் லிட்டில் பிரின்சஸ் 7 வருஷம் ஆச்சு. ஆனா இன்னைக்கும் நான் சாப்பாடு கறி விடுவேன், வடச்சட்டியை எரிய வைப்பேன். அந்த மாதிரி ஒரு பக்கா மெஸ்ஸி கிளம்ஸியான ஒரு ஆள். அப்புறம் இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல ஏஸ்தட்டிக் அதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா போயிட்டு நம்மள கோப்பப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். பட் அதுக்கப்புறம் ஸ்லோவா ரிலீஸ் ஆச்சு, ஏன் பண்ணும் அப்படி சொல்லிட்டு. நான் கிளம்ஸி தான், அது வீட்டுல இருக்க யாருக்கும் பிரச்சனை இல்லை, எனக்கும் பிரச்சனை இல்லை, செய்ய வேண்டியதை கரெக்டா தான் செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் சொல்லிட்டு ஆல்வேஸ் பி மீ. நான் அடுத்தவங்க எஸ்தட்டிக்கை பார்த்து எனக்கு வேணுங்கிற மாதிரி மாடுலேஷன் பண்ணிக்கலாமே தவிர காப்பி அடிச்சுலாம் பண்ண முடியும். அப்படி இருந்தா ஐயோ நான் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு செல்ஃப் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள ஒரு ஜர்னிக்குள்ள போனோம். அதனால சரி 30s கொஞ்சம் கொஞ்சமா என்ஜாய் பண்ணுவோம். இப்ப என்ஜாய் பண்ணலன்னா என்ன, 20s வேற விதமா பண்ணிட்டோம், இப்ப 30s வேற விதமா பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். உங்க 30s உங்களுக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இல்ல நீங்களே இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகி ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆயிட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. பாய்.